இது ரீஎடிட் பண்ணுறதுக்கு காரணமே என்னென்னா, உங்களுக்கு தெரியும் 11 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்து முதல் முறையாக அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு படம். முத சிக்கினது நம்ம தான். ஓகேவா? இப்போது உண்மையாக ரசித்த ஒரு சிலர் இருக்காங்களா, எப்போ பார்த்தாலும் இந்த 11 வருஷத்தில் எங்கேயாவது மீட் பண்ணும்போது, ஏன் சார் அந்த படத்தை இந்த மாதிரி திட்டினாங்க, எனக்கு பிடிக்கும் சார், எனக்கு பிடிக்கும்னே தனித்தனியாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி சின்ன பையன் இருந்தான்னா, சார் இவன் 5 தடவை பார்த்துருக்கான் சார் என் பையன் உங்கள் படத்தை, ஸ்டிக்கை வாயில் வச்சுட்டு இப்படி எடுப்பான் சார், சொன்னா கல்றா குத்திக்க போடட்டான்னு சொல்லுவேன் சார். நானே இந்த படம் யோசிச்சப்போ, நான் சின்ன வயசாக இருந்தப்போ ஒரு படம் பார்த்தா என்ன மனநிலைக்கு பார்க்கணும், அந்த மனநிலைக்கு தான் படம் பண்ணது. இது உலகமாக கதை அப்படி புரட்டி போட்ட மாதிரி படம் நினச்சிட்டுலாம் பண்ணல, ஒரு படம் அவ்வளோதான். முத நம்மளை அப்படி அடித்தவங்க இப்போ தயவுதாட்சியமே இல்லாமல் எல்லாருமேலேயும் அது இருக்குது. உன்னை விட நான் எவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை பயன்படுத்தின ரேஞ்சுக்கு ஆகிட்டாங்க. எனக்கு பயமே இல்லை. இப்போது என்ன தெரியுமா, 11 வருஷத்துக்கு முன்னாடி இதை விட பெரிய கெட்ட வார்த்தை புதுசாக பயன்படுத்த போவதில்லை. இப்போ இந்த சிலர் வந்து போகிறாங்க, டே நீ மறுபடியும் தோக்குறதுக்கு இன்னொரு தடவை ரிலீஸ் பண்ணுறியான்னு. இது வெற்றி தோல்விக்காகவே நான் யோசிச்சு வரல. ஆடியன்ஸுக்கிட்ட வந்த ஃபீட்பேக் எல்லாம் வச்சு ஒரு எடிட் பண்ணியிருக்கேன். ஒரு டைம் பத்தலை, அந்த நேரத்தில் டேட் போட்டாச்சு ஆகஸ்ட் 15ன்னு யூடிவி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இந்த இதில் ரிலீஸ் பண்ணணுன்னு. ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சேர்ந்து பார்க்க கூட நேரம் இல்லாமல் இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரியான எல்லா நண்பர்களும் இந்த படத்தை போட்டு காட்டினேன். தொடர் வெற்றியில் இருக்க பிரச்சனை என்னென்னா, இவருக்கு தெரியாததா, இவரே இத்தனை ஹிட்டு கொடுக்குறாரு அப்படி பேசாமல் போயிடுவாங்க. இது ஒரு மாயான உலகம். ரம்ஜானுக்கு பிறகு வந்து கங்குவா தான் அதிகமாக ட்ரால் ஆச்சு சார். அதனால சூர்யா சாரை வந்து டார்கெட் பண்ணி ஒரு குரூப் இருக்கு. அப்படி எனக்கு பர்டிகுலராக சொல்ல தெரியல. ஒரு மிக சரியான படம் வந்தால் நான் பர்சனலாக சொல்கிறேன், நான் இந்த படம் இல்லாமல் டார்கெட் பண்ணி ட்ரோல் பண்ண படமாக அந்த நேரத்தில் ரன்னு வந்துருந்துச்சுன்னா, சண்டைக்கோழி வந்துருந்துச்சுன்னா, இவங்க என்ன பண்ணாலும் படத்தை நிறுத்திருக்க முடியுமா? ஜனங்க பார்த்துட்டே தான் இருந்திருப்பாங்க. நம்மளும் சின்னதாக மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், நான் அதை 100% ஒத்துக்கிறேன். அதில் 100% மிக சரியான படத்தை நான் பண்ணிவிட்டு அதை வந்து எல்லாருமே திட்டாங்க அப்படி பழி போட நான் விரும்பலை. நம்ம செயலையும் மிஸ்டேக் இருக்குது.